மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கின பொழுது அவன் பெரிய காரியங்களை செய்கிறவனாக அங்கு காணப்படுகிறோம். இந்த திருமொழி நமக்கு கற்பிக்கிற இந்த காலை நேர பாடம், கர்த்தருடைய ஆவி, கடவுளுடைய ஆவி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் பெரிய மேலாண்மை காணப்படும், பெரிய சத்துவம் காணப்படும், பெரிய சாதனைகள் காணப்படும். இதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்குமே என்றால் நம்மை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கும் என்று சொன்னால் எந்த வழியும் நம்மை குறுக்கிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பாதையிலே நாம் எப்பொழுதும் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த நித்திய பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர் ஒரு பெரிய சிங்கத்தை ஒரு ஆட்டை பிப்பது போல பித்து போடினார். அந்த பலத்தை கடவுள் கொடுக்கிறார். இன்றைக்கு என்னிலே உன்னிலே இருக்கிற சத்துவமும் பலமும் அனுபவமும் இன்றைக்கு பெரிய ஒரு வல்லமையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்று திடீரென்று முளைத்து விடாது. இந்த வீரம் திடீரென்று வந்து விடாது. இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியங்கள் அநேகம் உண்டு, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற காரியங்கள் அதிகம் உண்டு. ஆனால் கடவுளுக்கென்று அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது கடவுளின் ஆவியானவர் என் மீது இறங்குகிறார். என்னுடைய அனுபவத்தில் அநேக நேரங்களில், என்னுடைய பயண நேரங்களில், கர்த்தாவே, இந்த பயணம் உம்முடைய சித்தமாக இருந்தால் என்னை இடம் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு சேர்க்க வேண்டும். அப்படி உம்முடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் இடையிலேயே நான் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி நான் பொருத்தனையிட்டு செபித்து கடந்து செல்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தம்முடைய ஆலோசனையிலே நடத்துகிறவராக, அவருடைய வழிகளிலே நிறுத்தி எனக்கு அவ்வப்போது தடைகளை கொடுத்து, இந்த வழி நல்லதல்ல, இந்த பாதை நல்லதல்ல, இது என்னுடைய சித்தம் அல்ல, அன்பு மகனே, நீ யோசிக்கிறது, நீ செயல்படுகிறது என்னுடைய சித்தம் அல்ல, இது உன்னுடைய சுயத்தினால் நீ செய்கிறாய் என்று அநேக முறை என்னுடைய அறிவிலே என் தேவனாகிய கடவுள் என்னுடைய சிந்தையில் பேசியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் என் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், பேசாத கல்லல்ல, மரமல்ல. அன்றைக்கு எரிகிற முச்சடியில் மோசையோடு பேசினவர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியினால் பேசக்கூடியவர். தரித்திரருக்கு நற்செய்தியையும், வியாதியஸ்தருக்கு குணமாக்குதலையும், கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததையும், தனிமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையும் கொடுக்கிற ஒரு அரிய கிருபையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உண்மையாய், உத்தமமாய், நேர்த்தியாய், சன்மானமாய் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வழிகளை ஒப்புக்கொடுப்போம். அவருடைய ஆவியின் நிறைவை தினமும் நாம் பெறுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு மரியாளை நிரப்பின போது இயேசு என்ற குழந்தை நிரம்பிற்று. தாவீதை நிரப்பும் பொழுது அவன் சங்கீதம் பாட ஆரம்பித்தான். பவுலையும் சீலாவையும் ஆவியானவர் நிரப்பின போது சிறைச்சாலையிலிருந்து பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு போது தடையாக இருந்த அந்த எரிகோ சுவரை கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினால் பாடி துதித்து உடைத்து போட்டார்கள். இன்றைக்கும் கூட அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இந்த சிந்தனையோடு அவருடைய ஆவிக்குள்ளாக நம்முடைய படிப்பு, கல்வி, ஞானம், குடும்பம், வேலை, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் ஆவியால் நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அது நிறைவாக இருக்கும். அந்த நிறைவுக்கு இந்த நாளிலே அந்த சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இயேசு சுவாமி,
உம்முடைய கிருபையினாலே இந்த புதிய நாளிலும் கூட உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றவர்களாக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை நிறைந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியிலே நாங்கள் நிரப்ப வேண்டும். இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆவியிலே வருகிற காலங்களும் உம்முடைய ஆவியிலே நிரப்பப்பட்டு எங்களுடைய சொல் செயல் சிந்தனைக்குள்ளாக கடந்து வர இன்றைக்கு உலகம் இனிப்பு தினத்தை உலக சாக்லேட் தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தை இன்றைக்கு நாங்கள் இனிப்பான இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அவரோடு நடக்கிறவர்களாக இருக்க நீர் துணை புரிந்தருளும். இயேசு